அண்ணே, அவங்க 2 பேரும் போற காரை ஆக்சிடென்ட் பண்ணுவியோ இல்ல ஆளை வச்சு அடிப்பியோ எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்துல அந்த சுல்லாத்திக்கும் அவனுக்கும் பாடைய கட்டிடு. முரளி சார், அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு சைன் பண்ணுங்க. எதனா வேலையா இருக்கும் பார்ப்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. டேய், மணிமங்கலத்திலிருந்து காதிரு நர்மதான 2 பேர் காஞ்சிபுரம் வர்றாங்க. அவங்க 2 பேரையும் டோல்கேட்லேயே வச்சு பிடிச்சி அவங்க காரை ஃபாலோ பண்ணி ஆள் இல்லாத இடமா பார்த்து 2 பேரையும் முடிச்சு விட்டுருங்க. சரிண்ணே. அவங்க ஃபோட்டோவையும் கார் நம்பரையும் நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன்டா. நீங்கள் அனுப்புங்கண்ணே, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். நர்மதா, அந்த காஞ்சனாக்கு சரியான சவுக்கடி கொடுத்துட்ட. ஏலத்தை ஏத்தி விட போறோன்னு நீ சொன்னப்ப நான் கூட இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு நினைச்சு கூட பார்க்கல. அசத்திட்ட. ஊருக்குள்ள பெரிய மனுஷனா இருக்கிற நம்ம தாத்தாவை அசிங்கப்படுத்த நினைக்கிற அவளுக்கு இதெல்லாம் பத்தாது. சொத்து தாத்தா பேர்ல மாறி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. இந்த ஏல மேட்டர்ல இருந்து அவங்களுக்கு வெளில வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். எனக்கு தெரிஞ்சு காஞ்சனா அந்த மாதிரி பண்ணதுக்கு கலிவர் தான் அவன் மேல கோவமா தான் இருப்பான். இந்த போட்டோல இருக்க காரே வரமாட்டேங்கடா. டேய், கார் இந்த பக்கம் வருதுடா. டேய், அந்த வண்டியை ஃபாலோ பண்றான். போடா.